வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பாவுக்கு 40 வயசோ இல்லை 40 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க தினமும் சாப்பிட்ற சாப்பாடில் இந்த 5 விஷயத்த கண்டிப்பாக ஆட் பண்ணணும். மொதல் விஷயம் இந்த வேர்க்கடலையும் பாதாமும். இதை சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏஜ் ஆகிற எல்லாருக்குமே ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துடும். லைக் கார்டியாக் அரெஸ்ட்டோ இல்லைனா ஹார்ட் அட்டாக்கோ இந்த மாதிரி ஏதாவது வந்துடும் பயப்படுவீங்க. ஸோ இதை சாப்பிட்றப்ப இந்த ப்ராப்ளமும் கம்மியாகும். அதோடு சேர்த்து கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதுவும் கம்மியாகும். ரெண்டாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த முட்டை. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 முட்டையாவது சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ஏஜ் ஆக நம்மளோட மசில் லாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மசில் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 முட்டை சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப நாளைக்கு சாப்பிட்றப்ப உங்கள் மசில் லாஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். மூணாவது இந்த கீரை வகைகள். பொதுவாக ஏஜ் ஆகிறப்ப எல்லாருக்குமே அனிமியான்னு சொல்கிற இந்த ரத்தம் உடம்புல கம்மியாக இருக்க ஒரு விஷயம் எல்லாருக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு ரத்தம் உடம்புல கம்மியாக இருக்குது இல்லை கம்மியாக ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த கீரை வகைகளை உங்கள் சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நாலாவதா இந்த தயிர். பொதுவாக ஏஜ் ஆகிறப்ப நம்ம செரிமானம் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் தயிர் சாப்பிட்றதுனால அது செரிமானத்துக்கு ரொம்பவே பயன்பாடாக இருக்கும். கடைசியாக இந்த ராகி மாவு. ஸோ பொதுவாக இந்த ஜாயிண்ட் பெயின், முட்டி வலி, முதுகு வலின்னு சொல்லி ஏஜ் ஆக இந்த பிரச்சனைகள்லாம் பெரிய தலைவலியாக இருக்கும். நீங்கள் ராகி சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து ப்ரிவென்ட் ஈஸியாக பண்ணிக்க முடியும். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வராமல் இருக்க சில விஷயங்கள் பண்ண முடியும்ல, அது இதுவும் ஒரு விஷயம்தான்.